சிலுவையை இயேசு சுமந்து கொண்டு போறார். ஸ்தோத்திரம். இயேசுவின் சரீரம் இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவருடைய சரீரத்துல அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போறார். இல்லையா? சொல்லப்பட்டது எபிரேய பாஷையில கொல்கதா என்று சொல்லப்படும் ஒரு கபாலஸ்தலம். அந்த இடத்துக்கு பேர் கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்ல கொல்கதா என்று சொல்லப்படுகிற ஒரு இடம். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவாங்க. கொல்கதா என்றாலே ஒரு மண்டை ஓடு அப்படின்னு சொல்லப்படும். அந்த மண்டை ஓடு பகுதி அந்த ஊருக்கு வெளியே சொல்லப்படுகிற அந்த பகுதி. இப்ப அந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னா அவர் அந்த எருசலேம்ல ஆலயத்திலிருந்து பிரதான ஆசாரியன் அரண்மனை, அங்கிருந்து கொல்கதா மலை அங்கே கொண்டு போகப்படுகிறார். அங்கதான் அவர் சிலுவையிலே அறையப்பட்ட இடம். அந்த இடத்திற்கு புறப்பட்டு போனால் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அல்லேலூயா. அந்த கொல்கதா என்கிறது நம்முடைய கையெழுத்தை குறிக்கிறது. நமக்கு எதிரியா இருக்கிறதான கையெழுத்தை குறிக்கிறது. நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் குலோசியர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கையெழுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்பட்ட இடம். குலோசியர் 2